السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كن عالما أو متعلما أو ناصرا ولا تكن رابعا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பிடித்தமான இடத்தில் நாமெல்லாம் குழும்பிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி உலகில் வாழும் காலகட்டத்தில் ஆபத்துக்கள், விபத்துக்கள், நோய் நொடிகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், திடீர் மரணங்கள் இல்லாத நிம்மதியான நீண்ட நெடிய ஆயுள் காலம் தந்து அதில் அதிகமான நல்லமல்கள் செய்து உயர்ந்த தரஜாவாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுழைகின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக நல்கிடுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நமது மாநிலம் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் இந்த ஷவ்வால் பிறை 15 எல்லா மதரசாக்களும் திறந்து மார்க்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் வருகை தருகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். உலகத்திலே மனிதர்கள் 2 விதமான கல்வியின் பக்கம் தேவையாகிறார்கள். ஒன்று உலக கல்வி, மற்றொன்று மார்க்க கல்வி. இந்த 2 கல்வியிலேயும் மக்கள் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், அவர்கள் காட்டுகின்ற அந்த துடிப்பு, அவர்களுடைய அந்த ஈடுபாட்டை சற்று ஆய்வு செய்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். உலக கல்வியை பொறுத்தவரை அது காலேஜுகளிலும், யூனிவர்சிட்டிகளிலும், ஸ்கூல்களிலும் பெரிய பெரிய டிப்ளமாக்களுக்காக வேண்டி அவைகள் அந்த காலேஜுகளிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவைகளிலே தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்காக பெற்றோர்கள் அதிக பிரயாசம் எடுத்துக்கொள்கிறார்கள், அதிக முயற்சி எடுக்கிறார்கள். அதிலே சேர்ப்பதற்காக ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கான ரூபாய்கள் கூட செலவு செய்வதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். அதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். அதற்காக தங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தமாக்குகிறார்கள், தயாராக்குகிறார்கள். அதிகாலையிலேயே தங்களுடைய குழந்தைகளை எழுப்புகிறார்கள். காலை நேரங்களில் படித்தால் உள்ளத்திலே நன்றாக பதியும், அதனால காலையிலே எழுந்திரு என்று எழுப்பி படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது என்று அதிகாலையிலேயே டியூஷனுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். எல்லா யூனிவர்சிட்டிகளிலும் காலேஜுகளிலேயும் இது சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை முடிந்து விட்டது, மாணவர்களுடைய சேர்க்கை முடிந்து விட்டது, நீங்க வேறு காலேஜுகளை பாருங்கள் என்று அவர்கள் வேறு காலேஜுகளுக்கு அனுப்பக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிறோம். எல்லா காலேஜுகளை பொறுத்தவரை அது அளவுக்கு அதிகமான மாணவர்கள் சேர்க்கையின் காரணத்தினால் எங்களுடைய காலேஜில் இடம் இல்லை, முழுமையாகிவிட்டது, நிரப்பமாகிவிட்டது, நீங்க வேற ஏதாவது காலேஜில் சேருங்கள் என்று சொன்ன பிறகும் கூட ஏதாவது ஒரு பெரிய நபர்களுடைய ரெக்கமெண்டேஷன்கிற அடிப்படையில் எப்படியாவது உங்க ஸ்கூல்ல தான் சேரணும் என்று அதற்காக வேண்டி பெரிய பெரிய தியாகங்களை செய்வதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த கல்வி நமக்கு தேவைதான். உலக கல்வியை பொறுத்தவரை நம்மளுடைய ஷரியத்து அதனை உதாசீனப்படுத்தவில்லை, அதனை தடுக்கவில்லை, அதனை வேணாம் என்று நம்மளுடைய மார்க்கம் அதனை ஒரு காலம் வேணாம் என்று சொல்லவில்லை.
ஏனென்றால் எல்லா நபிமார்களும் எல்லா கல்விகளையுமே அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். மருத்துவ கல்வியாக இருக்கட்டும், கட்டட கல்வியாக இருக்கட்டும், அல்லது கால்நடை கல்வியாக இருக்கட்டும், எல்லா கல்விகளையுமே நபிமார்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். சையனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மருத்துவராக திகழ்ந்தார்கள். அன்றைய கால சாதாரண மருத்துவர்களால் சிகிச்சை செய்ய முடியாத பெரிய இயற்கை நோய்களை கூட, பிறப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய நோயை கூட சையனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய முஅஜிஸாவினுடைய அடிப்படையிலே அதற்கு நிவாரணம் தந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் கூட பிறவி குருடுகளை ஒன்றும் செய்ய முடியாது. காலப்போக்கிலே கண் பார்வையிலே ஏதாவது குறை ஏற்பட்டால் அதை நாம் நிவர்த்தி செய்யலாம். பார்வையே அடியோடு மங்கி போய்விட்டால் கூட அதற்கு ஆபரேஷன் இருக்கிறது, அதற்கு சிகிச்சை இருக்கிறது. கண்ணில் கூட இப்பொழுது ஊசி போட ஆரம்பித்து விட்டார்கள். சாதாரணமா உடம்புல ஊசி போடுற மாதிரி இன்னைக்கு கண்ணு உள்ளக்கையே ஊசி போடுகின்ற அளவிற்கு இன்னைக்கு நம்ம பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். காலப்போக்கில் கண் பார்வையிலே கோளாறு ஏற்பட்டால் அதற்கு சிகிச்சை இருக்கிறது. ஆனா பிறவி குருடை இந்த காலத்தில் கூட ஒன்றும் செய்ய முடியாது. வேற யாராவது கண்தானம் செய்தால் அவருடைய கண்ணை வேண்டுமானால் எடுத்து வைக்க முடியுமே தவிர பிறவி குருடை ஒன்றுமே செய்ய முடியாது, குஷ்டரோகத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதம், பிறவி குருடுகளாக இருந்தாலும் பிஸ்மில்லா என்று தங்களுடைய கரத்தினால் அவர்கள் தடவி விட்டால் பார்வை வந்துவிடும். குஷ்டரோகியாக இருந்தாலும் சரிதான், பிஸ்மில்லா என்று அவர்கள் தடவி விட்டால் உடனடியாக அது நிவாரணம் கிடைத்துவிடும். அதை அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் குஷ்டரோகத்தை நீக்குவேன், பிறவி குருடர்களை நான் சுகமளிப்பேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மருத்துவத்தை நபிமார்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், மிகப்பெரிய கப்பல்களை கட்டுகின்ற ஒரு உயர்ந்த பணியை சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். உலகத்திற்கே மிகப்பெரிய கப்பல் கட்டுகின்ற பணியை அந்த துறையை அறிமுகப்படுத்தியவர்கள் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ரேஷன் கடை மக்களுக்கு சலுகை முறையிலே கவர்மெண்ட் மூலமாக சலுகை விலையிலே விநியோகம் செய்கின்ற அந்த திட்டத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது போன்ற ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்திற்கு மனிதர்களுக்கு எதுவெல்லாம் அத்தியாவசிய கலைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அதுவெல்லாம் வேண்டும் தான். இமாம்னா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கற்கப்படுகின்ற கல்விகளிலே இரண்டு விதமான கல்வி இருக்கிறது. ஒன்று இருக்கிறது அது ஃபர்லே கிஃபாயா, மற்றொன்று இருக்கிறது ஃபர்லே ஐன் என்று சொல்வார்கள். ஃபர்லே கிஃபாயா என்றால் ஊருக்கு ஒரு நபராவது கண்டிப்பாக கற்றே ஆக வேண்டும். கற்கவில்லை என்று சொன்னால் ஊரிலே உள்ள அத்துணை நபர்களும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். மருத்துவ கல்வி ஊருக்கு ஒரு மருத்துவராவது கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். கட்டிட கல்வி ஊருக்கு ஒரு இன்ஜினியராவது இருந்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளால மருத்துவம் பார்க்க முடியாது, நம்மளுடைய உடலுக்கு சிகிச்சை செய்ய முடியாது, நம்மளுடைய வியாதிகளை நீக்க முடியாது. இது ஃபர்லே கிஃபாயா. எல்லாரும் மருத்துவம் கற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எல்லாரும் மருத்துவர் ஆயிடுச்சாச்சுன்னா யாருக்கு சிகிச்சை செய்வது? எல்லாரும் மருத்துவர் ஆகிவிட்டார்கள். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் டாக்டர் ஆயிட்டாங்க, யாருக்கு சிகிச்சை செய்யறது? எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டார்கள், யாருக்கு கட்டடம் கட்டி கொடுப்பது? எல்லாரும் வக்கீலாகி விட்டார்கள், யாருக்காக வேணும் நாம் வாதாடுவது? மாமனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இது ஃபர்லே கிஃபாயா. ஊர்ல ஒரு ஆளாவது அல்லது இரண்டு நபர்களாவது கொஞ்ச நபர்களாவது அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஊர்ல பெரிய பிரச்சனை ஏற்படும். இது உலகளாவிய கல்வி. ஆனா இதுல நம்ம அதிகமான அக்கறை செலுத்துகிறோம். ஆனால் இன்னொரு கல்வி இருக்கிறது, அது ஃபர்லே ஐன், கட்டாயம் கற்க வேண்டிய கல்வி, ஒவ்வொரு நபர்களும் கற்க வேண்டும். இது ஃபர்லே ஐன், ஒவ்வொரு நபரின் மீதும் கட்டாய கடமை. ஒருத்தர் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட அவரும் பாவியாகுவார். அவரை கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் அவருடைய பெற்றோர்கள் பாவியாவார்கள். கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தாத காரணத்தினால் மஹல்லாவினுடைய முக்கியஸ்தர்களும் பாவியாவார்கள். ஏன்னா அது ஃபர்லே ஐன். அந்த ஃபர்லே ஐன் என்னவென்று பார்த்தால், அந்நியத்திற்குரியவர்களே, தொழுகையை பற்றிய முழுமையான விளக்கம் பெறுவது இது ஃபர்லே ஐன். தொழுகைனா என்ன,
ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் எத்தனை ரக்காத்து, முன் சுன்னத்து என்ன, பின் சுன்னத்து என்ன, வாஜிபு எத்தனை ரக்காத்து, தொழுகையினுடைய பருதுகள் என்ன, உள்பருது வெளிப்பருது என்ன, வாஜிபு என்ன, சுன்னத்து என்ன, முஸ்தஹப் என்ன, தொழுகையினுடைய முறித்தல்கள் என்ன, இதையெல்லாம் விளங்கிக் கொள்வது பருதாய். 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் தொழக்கூடிய சில முஸல்லிகளுக்கு கூட தொழுகையினுடைய பருதுகள் தெரிவதில்லை. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா ஃபாத்தியா சூரா எப்படி ஓத வேண்டும் என்று தெரியவில்லை. ஃபாத்தியா சூராவை அதனுடைய முறையோடு ஓத தெரிந்தவர்கள் கூட விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த அளவிற்கு நம்மளுடைய அந்த பருது ஐனான கல்வி அந்த அளவிற்கு மோசமான நிலைமையிலே இருக்கிறது. ஜக்காத்து எவ்வளவு கொடுப்பது, ஹஜ்ஜி எவ்வளவு கொடுப்பது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நீ வியாபாரம் செய்வதாக இருந்தால் வியாபாரம் செய்வதற்கு முன்னாடி என்னென்ன வியாபாரம் ஹலால், என்னென்ன வியாபாரம் ஹராம், என்னென்ன வியாபாரம் மக்ரூஹ், வியாபாரத்தை எப்படி செய்வது என்ற முறையை கற்றுக்கொள்வது ஃபர்லாய். யாரெல்லாம் வியாபாரத்தில் ஈடுபடுறாங்களோ வியாபாரம் கடையை வச்சிடலாம், அட்வான்ஸ் கொடுத்து ஒரு கடையை பிடிச்சிடலாம், அதுக்குண்டான ஆயத்த பணிகளை செஞ்சுட்டோன்னு சொன்னா நம்ம ஒரு வியாபாரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால வியாபாரத்தை பற்றிய விளக்கம் தெரிய வேண்டும். விவசாயம் செய்வதற்கு முன்னால் விவசாய பற்றிய இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும். இது அந்த நபரின் மீது பருது என்று இமாம்னா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலக ஆதாயம் பெறக்கூடிய கல்விக்கு நாம் காட்டுகின்ற அந்த முக்கியத்துவம், அதிலே நாம் காட்டுகின்ற அந்த ஆர்வத்திலே 10% அல்ல, 1% கூட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலே நாம் காட்டுவதில்லை. அவர்களை யோசனை செஞ்சு பாருங்க. நம்ம கும்பகோணத்தில் எத்தனை குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், அந்த குடும்பத்தில் எத்தனை நபர்கள் என்னுடைய மகன் ஒரு ஆலிமாக வேண்டும், என்னுடைய மகன் ஒரு ஹாஃபிஸாக வேண்டும், என்னுடைய மகன் ஒரு காரியாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் எத்தனை நபர்கள். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே பெற்றோர்கள் பேசிக் கொள்வார்கள், என்னுடைய மகன் ஒரு ஆலிம், என்னுடைய மகன் ஒரு ஹாஃபில், என்னுடைய மகன் ஒரு காரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு ஹாஃபிலினுடைய சிபாரிசின் பெயரிலே அல்லாஹ் 10 நபர்களுக்கு சொர்க்கம் தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய மகனை நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன், நான் தான் ஹாஃபிஸா இல்லை, என்னுடைய மகனுக்காவது அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது, அவருடைய சிபாரிசில் எனக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று பெருமை பேசிய காலமெல்லாம் மாறி போய் இப்ப நம்ம பேசக்கூடிய ஒரே பேச்சு, என்னுடைய மகன் டாக்டர், என்னுடைய மகன் இன்ஜினியர், என்னுடைய மகன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கிறாரு, மாசம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. துன்யாவை அதிகமாக சம்பாதிக்க கூடியதுதான் இன்று பெற்றோர்களுடைய பெருமையாக பேசப்படுகிறது. நம்மளுடைய ஷரியத் எதை பார்க்கிறது? உன்னுடைய மகனிடத்திலே இல்மு இருந்தால், தீன் இருந்தால், அல்லாஹ் உனக்கு முழுமையாக நியமத்து செய்து விட்டான் என்று பொருள். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் எப்பொழுது முழுமை பெறுகிறது என்றால், என்னுடைய மகனுக்கு தீன் தெரியும், என்னுடைய மகன் முழுமையான ஒரு மார்க்கம் தெரிந்தவர், அவர் டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மார்க்கம் தெரியுமா? ஒரு டாக்டரா இருக்கணும், மார்க்கம் தெரிஞ்ச டாக்டரா இருக்கணும், ஒரு இன்ஜினியரா இருக்கணும், மார்க்கம் தெரிஞ்ச இன்ஜினியரா இருக்கணும். அப்பொழுதுதான் பெற்றோர்கள் மீது உண்டான நியமத்து முழுமை பெறுகிறது. சேனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய சகோதரர்கள்லாம் அழைச்சிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுட்டாங்க. நம்ம எல்லாரும் பல தடவை கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு தான். ரம்ஜான் மாசத்துல சூரத்து யூசுப் ஓதப்படுகின்ற பொழுது அந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து கிணத்துல தள்ளி விட்டார்கள். அதுக்கு பின்னாடி அந்த மிஸ்ர்வாசிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் அவர்கள் அடிமைகளாக வித்து விட்டார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து அழுது 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 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையை நீங்கி விட்டது. அழுது அந்த ஏக்கத்தில் அவங்களுடைய பார்வையை நீங்கி விட்டது. 14 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு நபர் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திலே வருகிறார், வந்து சொல்லுகிறார், உங்களுடைய மகனை நான் பார்த்தேன், அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட ஒரு தந்தையினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அட 1 வருஷம் 2 வருஷம் காணா போன பிள்ளையை பார்த்து ஒரு போன் வருது, உங்க பையன் இங்க தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம், ஒரு தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, ஹயாத்தோட இருக்கிறான் அல்லவா என்பதை கேட்டு சந்தோஷப்படுவோமே. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 14 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு செய்தி வருகிறது, உங்களுடைய மகன் ஹயாத்தோட இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? தஃசீரிலே வருகிறது, வஅலா ஐயி தீனின் தரக்தஹு, நீங்க பார்க்கும் பொழுது அவர் எந்த மார்க்கத்திலே இருந்தார், முஸ்லிமா இருந்தாரா, இஸ்லாத்தை விட்டுட்டாரா? ஒரு பெற்றோருடைய கவலை தான், என்னுடைய மகனார் இஸ்லாமாக வாழ வேண்டும்,
ஈமானோடு வாழ வேண்டும், அவருடைய ஈமானிலே பிடிமானமாக இருக்க வேண்டும். உலகம் என்பது அது அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கும் கொடுப்பான், நாடாதவர்களுக்கும் கொடுப்பான். நமக்கு என்ற ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டு விட்டது. நம்மளுடைய ரிஸ்க் மக்சூம், இது நம்மளுடைய ரிஸ்க வேற யாரும் சாப்பிட முடியாது. ஈமானினுடைய அடிப்படை நம்பிக்கைகளிலே ஒன்று, ஒவ்வொரு மோமின்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய எண்ணம், நம்ம ரிஸ்க நாம தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிட முடியாது. மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம். அந்த 1 லட்சம் ரூபாயில நம்ம பேரு எவ்வளவு எழுதி இருக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம சாப்பிட முடியும். அல்லது அந்த 1 லட்சம் ரூபாயில யார் பேர்லாம் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மத்தான். உலகத்துல நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் கூட தங்களுடைய பாக்கெட்டிலே பணத்தை வைத்துக் கொண்டு அதை சாப்பிட முடியாமல் திண்டாடுகிறார்கள் என்று பார்க்கும். பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு டாக்டர் ஷர்த்து போடுறார், நீங்க சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம்? 3 வேளையும் கஞ்சி தான் சாப்பிடணும். கஞ்சில இனிப்பு இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாது, காரம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அதான் 3 வேளை சாப்பாடு. கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனா இனிப்பை ஒரு டீ குடிக்க முடியல, ஒரு உப்பு போட்டு கஞ்சி குடிக்க முடியல. உப்பு எதுவும் அறுசுவையில எதுவுமே சேரக்கூடாது. உங்க உடம்புல எல்லாமே ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. தேவைக்கு அதிகமாக அறுசுவையும் உங்க உடம்போட நிறைய ஜாயிண்ட் ஆயிருக்கு. இனிமேல ஏத்துக்கிற நிலைமை இல்ல, மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. இனிமேல் ஏதாவது சேர்த்தீங்கன்னு சொன்னா ஒட்டு மொத்தமா உங்க உடம்பே டிலேட் ஆயிடும். அவன் கபிரிஸ்தானுக்கு போற மாதிரி ஆயிடும். அதனால அறுசுவையமோ நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி பெரிய கோடீஸ்வரர் ஒன்றுமே இல்லாமல் சாப்பிடுவதை கூட நாம் பார்க்கிறோம். நமக்குன்னு என்ன வச்சிருக்கா அதான் சாப்பிட போறோம். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரிதான். பார்க்கிற சில நேரங்களில் பேப்பர்களில் செய்தி வருது, அதாவது பிச்சைக்காரர் சமீபத்தில் ஒரு லேடி அது பிச்சை எடுத்து மூத்தா போயிடுச்சு. மௌத்தா போன உடனே அந்த வீட்டை சோதனை செய்து பார்த்தா அவங்க அந்த பெண் படுத்திருந்த அந்த கட்டிலு கீழே, அது ஒரு ஓட்ட கட்டிலு, அது ஓட்ட கட்டில அதுதான் படுத்திருக்கு. பழைய துணி, ஓட்ட கிழிஞ்ச துணி, அந்த துணிகளுக்கு கீழே அந்த கட்டிலு கீழே பார்த்தாச்சுன்னா ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில பல லட்சம் ரூபாய் இருக்குது, பல லட்சம் ரூபாய் இருக்குது. அதையும் அனுபவிக்காம மௌத்தா போயிடுச்சு. யாரும் அனுபவிக்கிறாங்க, யாருக்கு போய் சேரணுமோ அது சேர்ந்துடும். நமக்குன்னு என்ன இருக்குதோ கிடைச்சிடும். அதுக்காக வேண்டி உலகத்தை சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்ல சம்பாதிக்கணும், உலகத்தை சம்பாதிக்கணும். பொருளாதாரத்தை கொண்டுதான் நம்மளுடைய கண்ணியம் காக்கப்படும். ஆனால் மனிதர்களுடைய கண்ணியம் பொருளாதாரம் என்றால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான், அந்த ஈமான் இருக்கிறதா என்று பார்க்கணும். நம்மளுடைய பிள்ளைங்களுடைய பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் நம்மளுடைய பிள்ளைங்கள் இடத்துல தீன் இருக்கிறதா என்ற விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது யூகேஜி, எல்கேஜி, 1வது 2வது ஒரு 7வது வரைய படிக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு மக்தபுக்கு அனுப்புறோம். அந்த 7வது தாண்டின உடனேயே 8க்கு போயிட்டாரு, 10க்கு போயிட்டாரு, இப்ப நிறைய பாடம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அப்படியே ஒதுக்குறது தான். அதுக்கு பின்னால தீனே கிடைக்காம போயிடும். பார்க்கிறோமா இல்லையா? இந்த 8க்கு பின்னாடி மதரசாலா ஓதக்கூடிய பிள்ளைங்க எத்தனை பேர்? அதுக்கு பின்னால மார்க்கம் என்ன நம்மளுடைய காதல விழுவது இது போன்ற பயான்கள் தான். ஜும்மா பயான்ல ஏதாவது கேட்டா அது நம்மளுடைய காதல விழுகிறதே தவிர நோம்பு நேரங்களில் ஏதாவது அது கூட அரை தூக்கத்துல தான் விழும். முழு தூக்கத்துல முழு உஷாரோடு விழாது. அரை தூக்கத்துல நம்ம அதுக்கு முன்னால நல்ல உஷாரா இருப்பான். அஜத்துமார்கள் மைக்க பிடிச்ச உடனேயே எங்க இருந்துதான் வருமோ தெரியாது தூக்கம். சில நபர்கள் சொல்லுவாங்க, அஜத்து என்னதான் தெரியல அஜத்து, நீங்க மைக்க பிடிச்சாலே தூக்கம் அப்படி சொக்கி இழுக்குது அப்படின்னு. அது அரை தூக்கத்துல தான் நம்ம காதலே விழுகிறது. மார்க்கம் தெரியாமல் போய் விடுகிறது. ஆனா அதனால ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சமீபத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து உலகத்தில் நடக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு ஆய்வு கட்டுரையாளர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அவர் என்ன எழுதுறாருன்னா, இன்றைய உலகத்தில் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, எல்லாமே நெட் ஆகி போச்சு. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா கூட ஒரு காலத்துல கடையில போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் இல்ல, நெட்ல அடிச்சாச்சுன்னா வீட்டுல கதவு தட்டுறான். பிஸ்கட் கேட்டீங்களா? ஆமா கொடுங்க. 10 ரூபா பிஸ்கட் 20 ரூபா, அதை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் போய் இதுக்குண்டு நம்ம பைக் எடுத்து கடையில போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்? எல்லாமே ஆன்லைன், எல்லாமே நெட்டு, இன்டர்நெட்டு, எல்லாமே ஷாப்பிங் உட்பட
அத்தை அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு வீட்டில் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ரெடி பண்ணி வச்சு, தம்பி பாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சாப்பாடை நீங்களே சாப்பிடுங்க அப்போ நீ என்ன சாப்பிட போற, கொஞ்ச நேரம் இருங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கேரி பையோட ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறார். என்னன்னு பார்த்தா இவர் வெளியே பீஸா அது இதுன்னு கண்டது கழியது ஆர்டர் பண்ணிருக்க. எப்போ ஆர்டர் பண்ணாரு, உள்ளக்கந்து ஒரே ஒரு மெசேஜ் வந்து இறங்குது. இன்னைக்கு எல்லாமே நெட்டு, எல்லாமே ஆன்லைன், டிக்கெட்ல இருந்து எல்லா விஷயங்களும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வீட்டில் அத்தாக்காரு உடம்பு சரியில்லை, சக்கராத்து வேலையில இருக்கார். இப்போ மகனாரு வேலைக்கு போகணும். இப்ப அத்தாவை பார்த்தா வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகலன்னு சொன்னா ரிமார்க் ஆயிரும், அது நிறைய நஷ்டம் ஏற்படும். ஒரு காலத்துல அத்தா என்ன சொன்னாங்களோ அப்படியே கேட்டுட்டு அது உலகமே போனாலும் பரவாயில்ல, வேலையே போனாலும் பரவாயில்ல, அத்தாவுடைய பொருத்தம் தான் வேணும் அப்படியெல்லாம் இருந்த காலமெல்லாம் மலையேறி போய் அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற நிலைமையில இப்போ ஒரு மெசேஜ், இப்படி இந்த அட்ரஸ்ல எங்க அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வேலைக்கு போறேன், அவர் என்ன ஆனாருங்கிறத நீங்க பாத்துக்கோங்க மெசேஜ் அனுப்புனா அங்க இருந்து 2 பேர் வந்து பாத்துக்குவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடுவாங்க. மௌத்தா போனா அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க. இவருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வரும், இவர் ஃபாதர் டெத்து, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ், அஜரத்துக்கு எங்க அத்தா மூத்தா போய் அடக்கம் பண்ணியாச்சு, அதுக்கு என்னப்பா செய்யணும், 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 4, அதை நீங்களே பாத்துக்கோங்க. எல்லாமே மெசேஜ். இன்னைக்கு எல்லாமே நெட்டுங்க ரீதியில் போய் கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய விபரீதம் என்னவென்றால் இன்னைக்கு மார்க்கம் கூட நெட்டாகிவிட்டது. அவர் எழுதுகிறார், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பெண்ணம் பெரும் பிரச்சனைகளுக்கு காரணம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஆலிமிடத்திலே, திறமையான ஆலிமிடத்தில் போய் அதற்கு இந்த விஷயம் எனக்கு விளங்கலை, நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்ட காலம்லாம் போய் என்ன வேணுமோ உடனே நெட்ல அடித்து போட்டா, ஒரு வார்த்தையை போட்டா 1000 கருத்து வந்து விழுவுது. ஒரு கருத்தை நம்ம கேட்டோம்னா, அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். அதை முழிக்கிறான், என்னடா இது உண்மையிலே கூடுமா கூடாதா? ஒருத்தர் கூடுங்கிறார், ஒருத்தர் கூடாதுங்கிறார், ஒருத்தர் ஹலாலுங்கிறார், ஒருத்தர் ஹராம்ங்கிறார், ஒருத்தர் மக்ரூஹ்ங்கிறார், ஒருத்தர் நீ செஞ்சா காஃபிருங்கிறாரு, ஒருத்தர் நீ செய்யலன்னா காஃபிருங்கிறார். இவன் தலையை பிச்சுட்டு, என்னடா இது இவ்வளவு மோசமா இருக்குதா, இது எதுக்கு, ஏதோ மக்களோட மக்களாமா 10ஓட 11 பள்ளியாசல் போனோமா வந்தோமா, காலத்தை போக்கிட்டு நம்மளுடைய காலத்தை நிறுத்தி விடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். இங்க மார்க்கம் கூட நெட்டில போட்டதனால யாரெல்லாமோ இஸ்லாத்தை பற்றி சரியான விளக்கம் இல்லாதவர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தை பார்த்து அந்த கொள்கையிலே தன்னை இழந்து கடைசியில மோசமான ஒரு சூழலை, அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்கள் உருவாகிவிட்டார்கள் என்று அந்த ஆய்வாளர்கள் தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நம்ம நேரத்தை ஒதுக்குகிறோம்? 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குகிறோமா நம்மளுடைய மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், வஅலா ஐயி தீனின் தரக்தஹு, என்னுடைய மகனார் யூசுஃபை நீ பார்த்த பொழுது அவர் என்ன மார்க்கத்திலே இருந்தார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், வஅலா தீனில் இஸ்லாமி தரக்துஹு, நான் பார்க்கும்போது அவர் முஸ்லிமா தான் இருந்தார், அவர் மூமினா தான் இருந்தார், உங்க மார்க்கத்துல தான் இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல் ஆன தது தம்மத்தின் நிஅமத்து அலா யாக்கூப, இப்பொழுதுதான் யாக்கூபின் மீது அல்லாஹ்வுடைய நிஅமத்து முழுமை பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். என்னுடைய மகனார் பிறப்பது நியமத்து முழுமை அல்ல, என்னுடைய மகனார் வளர்வது நியமத்தின் முழுமை அல்ல, அவருக்கு தீன் வேண்டும். அத்தாக்காரு மௌத்தா போனதுக்கு பின்னாடி ஜனாசா தொழுகையில நின்று, ஜனாசா தொலை வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜனாசா தொலை வைக்க தெரியுதா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தப்புல நின்று முதல் தக்பீர்ல என்ன ஓதணும், 2வது தக்பீர்ல என்ன ஓதணும், 3வது தக்பீர்ல என்ன ஓதணும், என்னுடைய அத்தா தானே, அவருக்காக வேண்டி அவருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி ஒரு சின்னஞ்சிறிய துவா ஓத தெரிந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் எத்தனை பேரண்ட்ஸ்கள்? அவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தினுடைய அடிப்படை கூட தெரியாமல், அதாவது அத்தா மோத்தாவை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்களோடு சேர்ந்து நின்று கொண்டு அரட்டை அடிக்கக்கூடிய பிள்ளைகளை கூட நாம் பார்க்கிறோம். அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய எல்லா அமல்களும் நின்று விடுகிறது, அதற்கு பின்னாடி நன்மை பெறுவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. நன்மையை சம்பாதிப்பது துன்யாவோட முடிஞ்சு, துன்யா மௌத்தா போயாச்சுன்னு இபாதத்து செய்யலாம், ஆனா நன்மை கிடைக்காது. தொழுகலாம், அதுக்கு தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், எல்லாம் செய்யலாம் மௌத்துக்கு பின்னாடி, ஆனா தொழுதா சவாபு கிடைக்குமா? சவாபு கிடைக்காது. ஆனா
ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எல்லா நன்மைகளும் நின்றுவிட்ட நிலைமையிலே 3 விஷயங்கள் மட்டும் அவருக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சதகத்துன் ஜாரியா, நிலைத்த தர்மம். நிலைத்த தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டணும்னு வராங்க, நம்மளால முடிந்த பொருளாதார உதவி செய்கிறோம். ஒரு மதரசாவுடைய விஷயமாக வருகிறார்கள், நம்மளால முடிந்த ஒரு பொருளாதாரம். இது அந்த பள்ளிவாசல் இருக்கும் காலமெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ நாம தொழுத அந்த தொழுகையிலே ஒரு பங்கு அவர்களுக்கு போய் சேருகிறது. இதுதான் சதகத்துன் ஜாரியா. ரஜத் இப்படி ஜும்மால பயான் பண்ணி இப்படி பள்ளிவாசல் கட்டுறதாக இருக்கிறோம் அப்படின்னோடனே அப்படியே அது பரவாயில்ல, என் பேரில் 1 லட்சம் ரூபாய் எழுதிக்கோங்க, என் பேரில் 50,000 எழுதிக்கோங்க, என் பேரில் 1 லட்சம் ரூபாய் எழுதிக்கோங்க அப்படின்னோடனே அந்த அஜத் சொன்னாரா, எங்கள்கிட்ட போதுமான அளவு வரக்கத்து இருக்கு, தொழுவதான் ஆள் இல்லை, நீங்க வாங்க அப்படின்னாரு. தொழுவ மட்டும்தான், நிறைய வரக்கத்து இருக்கு, பொருளாதாரம் நிறைய இருக்கு. மனாரா ஒரு ஆள் கட்டி கொடுத்துட்டாரு, ஹவுஸ் ஒரு ஆள் கட்டி கொடுத்தாரு, எல்லாம் இருக்கு. தொழுவதான் ஆள் வேணும், அதுக்கு மட்டும் எங்களை கூப்பிடாதீங்க, உங்களுக்கு பொருளாதார உதவி வேணா தரோம். 2வது ஜும்மால வந்தார் அஜத், மதரசா ஒன்று உருவாக்க போறோம். அப்படியே அஜத் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு மாணவனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இன்னொரு மாணவனுக்கு அவரு, எல்லாரும் முன் வந்தார்கள். அஜத் சொன்னாரா, அதுலயும் வரக்கத்தா பொருளாதாரம் இருக்கு, இப்போ எங்களுக்கு பிள்ளைங்க தான் வேணும், பிள்ளைங்களை அனுப்புங்க, அதுக்கு மட்டும் தயவு செய்து எங்களை கூப்பிடாதீங்க, பிள்ளைங்க மட்டும் தரமாட்டோம், வேற எந்த உதவினாலும் செய்வோம். அதுக்கு அடுத்த வாரம் அவரது ஒவ்வொரு பயான் பண்ண உடனே முதியோர் இல்லம் கட்ட போறோம், அதுக்குண்டான உதவினோடனே எல்லாரும் இருங்க அஜத்துன்னு சொல்லி வேக வேகமாக வீட்டுக்கு போய் அத்தா அம்மாவை தூக்கிட்டு வந்து நாங்கள் வச்சுக்கோங்க அஜத்து, அத்தா அம்மா வந்து வீட்டில் சும்மா தான் இருக்குது, நீங்கள் அப்படி தானே கேட்க போறீங்க. அதை பள்ளியாசல கேட்கும் போது தொழுவ ஆள் கேட்டீங்க, அதுக்கு இல்லை ஆள். மதரசாவுக்கு ஆள் கேட்டீங்க, அதுக்கு இல்லை. முதியோர் இல்லத்துக்கு என்னன்னாலும் இந்த முதியோர்கள் தான் கேட்க போறீங்க. இந்த இருக்கு, எங்கள் வீட்டில் 2 டிக்கெட் இருக்குது, எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, இந்த தூக்கிட்டு போங்க. இதுதான் நம்மளுடைய நிலைமை. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வி இல்லாததினால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த ஷவால் மாதம் பிற 15 அஜத் அவர்கள் சொல்லுவாங்க, நம்ம மதரசாவுடைய நம்ம பள்ளிவாசனுடைய அஜத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க ஓத போகும்பொழுது பிற 14க்கோ 13க்கோ போயிருக்காங்க பேட்டைக்கு. அங்கே சொல்லிட்டாங்களா, ஃபுல்லாகிடுச்சு, நீ வேற மாசாக்கு போ அப்படின்னு. ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் வேற மாசாக்கு போ. இன்னைக்கு நாங்கள் பிற 15 தாண்டி இன்னைக்கு 16 17 போய்கிட்டு இருக்கு, பிள்ளைங்க இல்லை. இங்கே பள்ளி மாசாக்கள் எல்லாம் பூட்டப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறது. நீ பிள்ளைங்க இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்க, அது 2 கல்வி சேர்த்து இருக்குமா, உலகமும் வேணும் துன்யா வேணும் ஆகிறது வேணும், அது 2 கல்வி சேர்ந்து இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில 2ம் சேர்த்து ஏதோ குறைந்தபட்சம் அதிலேயாவது சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்நிலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளினுடைய அடையாளத்தை பற்றி வரிசைப்படுத்துகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், வயகில்லுல் இல்மு வயக்சுருல் ஜஹ்லு. வயகில்லுல் இல்மு, இல்மு குறைந்து விடும், ஜஹிலியத் அறியாமை அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நாளுக்கு நாள் காலங்கள் மாற மாற உலகளாவிய இல்மு அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஒரு காலத்தில் ஒரு டாக்டர் சொன்னா உடம்பு முழுவதற்கு அவர் தான் டாக்டர், வேற அதுக்கு மேல நாலேஜ் வளரல, இன்னைக்கு கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், சதைக்கு ஒரு டாக்டர், இல்மு வளர்ந்திருக்கிறது. அப்ப உலகளாவிய இல்மு வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது, இல்மு குறையும் என்றால் மார்க்க கல்வி குறைந்து விட்டது. அன்றைய காலத்துல சஹாபாக்கள் இடத்துல இருந்த அந்த குர்ஆனினுடைய இல்மு இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? சஹாபாக்கள்கிட்ட குர்ஆனை பற்றிய இல்மு இருந்தது. ஒரு ஆயத்தை வாசித்தார்கள் என்றால் அந்த ஆயத்தினுடைய வெளிரங்கம் என்ன உள்ரங்கம் என்ன முழுமையாக விளங்கி இருந்தார்கள். அதனால குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அழுகிறார்கள் என்றெல்லாம் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு குர்ஆனினுடைய உள்ரங்கமும் தெரியல, வெளிரங்கமும் தெரியல. அதனால குர்ஆனினுடைய ஓதுதல் சப்தத்தை கேட்டால் நம்மளுடைய உள்ளத்துல எந்த விதமான அச்சமும் ஏற்படுவதில்லை. இப்ப இதா துல்லியத் அலைஹிமுல் குர்ஆனு ஸாதத்துஹும் ஈமானா, மூமின்களினுடைய பண்புகளிலே ஒன்று குர்ஆனினுடைய வசனங்களை கேட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் சஹாபாக்களிடத்திலே இருந்த இல்மு, அவர்கள் தாபியங்களிடத்திலே இருந்த அந்த கல்வி, தபா தாபியங்களிடத்திலே இருந்த அந்த விளக்கம் இன்றைக்கு நம்மகிட்ட இல்லை. ஆனா அவங்கள்ட்ட இருந்த பணிவெல்லாம் போய் இன்னைக்கு எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பத்வா தானே நான் தாரேன். ஒரு காலத்துல பத்துவா கேட்ட பயப்படுவார்கள். ஏதாவது இமாம்கள்ட்ட போய் அஜத்மார்கள்ட்ட பத்துவா கேட்டால் அப்படி அங்கே இருங்க, நான் கிதாப் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கிதாபுக்கு 2-3 கிதாபை பார்த்து அதில் உள்ள கருத்து வேறுபாடுகளையும் பார்த்து ஆய்வு செய்து கடைசியாக ஒரு பதிலை சொல்வார்கள். ஏன்னா பயம், ஷரியத் அடிப்படையில் ஏதாவது தவறாக சொல்லிட்டா என்ன செய்யறது, அந்த பாவத்துக்கு நாம் ஆளாகிடுவோமே அப்படிங்கிற அந்த பயம் இருந்தது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல 40 கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு 38 கேள்விக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க, 2 கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. அப்படி பயம் இருந்தது. இன்னைக்கு பயம்ல அடிபட்டு போச்சு. பத்துவா தானே நான் தரேன், அதுவா அது கூடாது, இது கூடும். அவர் கேட்கறதுக்கு முன்னாலே இவர் பத்துவா
கேட்கறதுக்கு முன்னாலே அந்த பயம் அடிபட்டு போய்விட்டது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த உள்ரங்கமான கருத்து முழுமையாக தெரியாத காரணத்தினால் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்க இல்மு நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு கொண்டே போகிறது. அதனால நம்மளுடைய சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான ஆபத்துக்களும் விபரீதங்களும் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகினால நம்மளுடைய பிள்ளைங்களுடைய விஷயத்தில் உலகம் வேண்டும், உலக கல்வி வேண்டும், அதோடு அவர்களுக்கு தீனும் வேண்டும். அவர்களுக்கு அடிப்படையான தீனுடைய விஷயமாவது அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். அதில் ஒவ்வொரு பெற்றோர்களும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். மதரசாக்கள் எல்லாம் திறந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பிள்ளைங்க இல்லை. அதனால் நம்மளுடைய பிள்ளைங்க இல்லை, 4 பிள்ளைங்கள் ஒரு பிள்ளைங்க அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு நினைப்பு, ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க கல்வி கியாமத் நாள் வரை ஹயாத்தாகுவதற்கு நிலைத்து நிற்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரசூல் சொன்னதன் பிரகாரம் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.